தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு விவசாயியின் கழுதை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன கதை கேட்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு திடீர்னு பண கஷ்டம். அதனால தன்னுடைய கழுதையை வித்து அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு நடந்து போனாரு. எதுக்காக? அந்த கழுதையை விக்கிறதுக்காக. அந்த விவசாயி அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து கேட்டாரு, "கழுதை சும்மா தானே நடந்து போகுது. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அது மேல உட்காந்துட்டு போலாம்ல" அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் தன்னுடைய பையன அந்த கழுதை மேல ஏத்தி, இவரும் கூட சேர்ந்து நடந்து வந்தாரு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அங்க வந்து இன்னொருத்தரு, "அட பாவி சின்ன பயல! வயசானவங்க அப்பாவ நடக்க விட்டுட்டு, நீ ஏறி உட்காந்துட்டு வரியா கழுதை மேல?" அப்படின்னு அந்த சின்ன பையன பார்த்து கேட்டாரு. உடனே விவசாயி, சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தான் கழுதை மேல உட்காந்துக்கிட்டு, அவரோட பையன வந்து கூட நடக்க சொன்னாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம், ஒரு பாட்டி வந்து அந்த விவசாயிய பார்த்து, "நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சின்ன பையன நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்து வரியே!" அப்படின்னு திட்டிட்டு போனாங்க. உடனே தன்னுடைய மகனையும் கூட ஏத்திக்கிட்டு, ஒண்ணா அந்த கழுதை மேல பயணம் செஞ்சாரு அந்த விவசாயி. அப்ப அங்க வந்து இன்னொரு முதியவரு, "அட கொடுமைக்காரர்களா! இப்படி 2 பேரு அந்த கழுதை மேல உட்கார்ந்துருக்கிறீங்களே! உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? அந்த கழுதை எப்படி உங்க 2 பேர் பாரத்த தாங்கும்?" அப்படின்னு கேள்வி கேட்டாரு. உடனே 2 பேரும் கீழ இறங்கிட்டு, இனி என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. "இனி இந்த கழுதைய நாம தூக்கிட்டு நடப்போம்." அப்படின்னு முடிவு பண்ணி, ஒரு குச்சிய கழுதையோட காலுக்கு நடுவுல வுட்டு, அத தலைகீழா கட்டி தூக்கிட்டு நடந்தாங்க. அப்ப அங்கே நடுவுல ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆற கடந்து தான் அவங்க அந்த கரைக்கு போணும். அப்ப ஆற கடந்து போறப்ப, கழுதைய தலைகீழா தானே கட்டியிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆத்துல உள்ள தண்ணி எல்லாம் கழுதையோடைய மூக்குலலாம் ஏற ஆரம்பிச்சுது. அதனால அந்த கழுதை பயத்துல துள்ளி குதிச்சுது. உடனே அந்த சின்ன பையனுக்கு பாரம் தாங்க முடியாம புடிய விட்டுட்டான். அதனால அந்த கழுதை ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்படி அடுத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்ட அவங்களுக்கு, இப்ப கழுதையும் போயிடுச்சு. அத வித்து பணம் கிடைக்க வழியும் இல்லாம போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே? ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. எல்லாரும் சொல்றதையே நம்ம மண்டைக்குள்ள ஏத்திக்காம, நம்ம சுய புத்திய யோசிச்சு, நம்ம சூழ்நிலைகளுக்கு என்ன தீர்வுன்னு நாம தான் யோசிக்கணும். ஏன்னா, நம்ம பிரச்சனைகளுக்கு நம்மளால தான் சிறந்த தீர்வு குடுக்க முடியும். அடுத்தவங்களால குடுக்க முடியாது. ஏன் அப்டின்னா, சொல் புத்திய விட சுய புத்தி தான் சிறந்தது. இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா? இனிய இரவு வணக்கம்.